ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வெயிலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் உன்னுடைய துணை உன்னிடம் சேர முடிவு செய்துவிட்டார். ஆனால் அவருக்கு இன்னும் சிறு தயக்கம் இருக்கின்றது. உன்னிடத்தில் ஒரு சத்தியத்தை வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அப்படி என்னப்பா சத்தியம்? எதற்காக என்னிடத்தில் சத்தியம் வாங்க வேண்டும்? நான் யாருக்கும் எந்த சத்தியமும் செய்து தரமாட்டேன் என்று கூறாதே, அவசரப்படாதே. உன்னுடைய துணை இப்பொழுது மனம் திருந்தி விட்டார், மனம் மாறிவிட்டார், பல தவறுகளை செய்துவிட்டார், அதற்காக தண்டனையும் அனுபவித்து விட்டார். அவர் இப்பொழுது வந்தால் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் உன்னிடத்தில் இருக்கின்றது. ஆனால் அவர் உன்னிடத்தில் கேட்பது ஒரு விஷயம்தான். நான் தவறி இழைத்து விட்டேன், அதற்கான தண்டனையை உன்னை பிரிந்து அனுபவித்து விட்டேன், போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு கஷ்டத்தையும் கண்ணீரையும் நான் செய்த தவறுக்கு தண்டனையாக அனுபவித்து விட்டேன். எனக்கு இத்தண்டனை போதும். இனிமேல் நான் செய்த தவறை என்னிடம் நீ சுட்டிக்காட்டக்கூடாது என்று என்னிடம் சத்தியம் செய்து கொடு என்று உன் துணை கேட்கின்றார். நீ என்ன செய்ய போகின்றாய் தங்கமே? சத்தியம் செய்து கொடுத்து விடும். தவறு செய்தார், அதற்கான தண்டனையை அனுபவித்து விட்டார். அவற்றை அதோடு மறந்து விடுவதுதான் உங்கள் இருவருடைய வாழ்க்கைக்கும் நல்லது. மீண்டும் ஏதாவது ஒரு விஷயம் சண்டையிடும் பொழுது அந்த தவறை சுட்டி காட்டிக்கொண்டே இருந்தால் மன வருத்தம்தான் ஏற்படும். உன் துணை உன்னிடம் எதிர்பார்ப்பது சுட்டி காட்டுதல் இல்லாத வாழ்க்கைத்தான். மீண்டும் சண்டையிட வேண்டாம், எப்பொழுதும் என்னை விட்டு பிரிய வேண்டாம் என்றுதான் உன் துணை உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றார். நீ நிச்சயமாக அவர் எதிர்பார்க்கும்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நானும் நினைக்கின்றேன். ஏனென்றால் தவறு செய்துவிட்டார். இனிமேல் நான் அவரை எக்காரணம் கொண்டும் மன்னிக்கவே மாட்டேன். வாழ்நாள் முழுவதும் தன்னந்தனியாக வாழ்வேனே தவிர அவருடன் வாழ மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தால் வீணாவது இருவருடைய வாழ்க்கையும் தான். அந்த புரிதல் உனக்கு உண்டாகி அவர் தவறு செய்து விட்டார், அதற்கான தண்டனையை அனுபவித்து விட்டார். இனி நாமும் சற்று விட்டு கொடுத்தால் நல்லது என்று உண்மையை நிலைமைக்கு நீ வந்து விட்டாய். அவரும் உன்னிடத்தில் வரப்போகின்றார். உன்னை சேர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். சேரும் நேரத்தில் இவ்வாறு ஒரு சத்தியத்தை மட்டும் நீ செய்து கொடுத்தால் வாழும் வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் தங்கமே. இனிமேல் உங்கள் இருவருக்குள்ளும் சண்டையிடக்கூடாது. சண்டை என்றால் சிறு சிறு சண்டைகள் அவ்வப்பொழுது வந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். பிரிவு என்ற வார்த்தைக்குள் இடம்பெறும் அளவிற்கு சண்டை வேண்டாம். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.